கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாய் நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் ஞானம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல ஆக்குவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவாராக. அவருடைய வழி ஈரலும் சர்க்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவை படுகுழியில் வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலையில் அவனையே பிடிக்கவும் கடவுள். அவனே அந்த குடியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்மாவே கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கிறோம். சிறுமைப்பட்டவன் நம்மிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையான கொள்ளையர்களுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவன் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாயிருந்த போது ரெட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜபமும் என் மடியில் திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிறவனைப் போல துக்கவசரம் தரிந்து தவள கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பறக்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறதுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ என்று எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதையும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும். என் வழிகளை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாய கர்த்தாவுடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்கள் மகிழப்பட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நான் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகள் வெட்கத்தால் நிலச்சாலும் மூடப்படுவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாள் உமது நீதியும் நாள் முழுவதும் துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்மளோட புலம்பல் மாதிரியே இருக்கும். அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் நான் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறான், நான் எப்படிலாம் அவனுக்காக கஷ்டப்பட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படும் போது நான் ரெட்டு உடுத்தி நான் உபவாசத்தில் இருந்தேன்லாம் சொல்கிறாரு. அதாவது அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஐயோ, அவன் அவ்வளோ கஷ்டப்படுறானே, இவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்காக உபவாசம் இருந்து சாப்பிடாம கூட இருந்து ஜெபம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் கஷ்டப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அவனுக்கு தேவை தான், அவனுக்கு வேணுங்கிறது அவனுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு, அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவனுக்கு தண்டனை கிடச்சிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்த. ஆண்டவரே, நீங்கள் எத்தனை நேரம் ஆண்டவர்கிட்ட புலம்புறான் போயிட்டு எல்லாம் எனக்கு குற்றம் செஞ்சவங்களுக்கு நீங்கள் குற்றம் செய்யுங்க. அதாவது அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றான், நான் போய் செய்ய போகிறேன், நான் போய் அடிக்க போகிறேன்னு இல்லை. அவன் என்ன சொல்லிடுறான்,
ஆண்டவர் நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலையா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ஆண்டவர் உங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவங்களுக்காக நான் அவங்க வேதனையில் இருக்கும்போது நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், நான் அவங்களுக்காக எவ்வளோ இது பண்ணேன். ஆனால் நான் வேதனையில் இருக்கும்போது என்னை எவ்வளோ அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கூட கூடி நின்று என்ன பண்ணுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, இவனுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடுவில் ஒன்று வார்த்தை அவன் என்ன சொல்கிறான்னு 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவன் சொல்கிறான், யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்னோட ஆத்துமா, என்னோட சோல் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுவான், என்னோட ஆத்துமா எங்கே இருக்குமா, கர்த்தரில் களி கூறும். அப்போது நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம மனசு நம்ம கம்ப்ளீட்டாக டவுன், பிரச்சனை போராட்டம் எல்லா மத்தியிலையும் நமக்கு ரொம்ப அப்படியே எல்லாரும் ஒரு ஆள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை கைவிடவே மாட்டார், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அது ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரணும். அவரோட சமூகத்தில் உட்காந்து நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் அது இதுன்னு இப்போ நிறைய பேர் யாராவது ஒரு ஆள் பேசிட்டா போதும், அவன் என்னை பேசிட்டானே இப்படி பேசிட்டானே இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே மனசு தளர்ந்து போய் அப்படியே போய் மூலையில் முடங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் தாவீது இவ்வளோ பிரச்சனையில் கூட, தாவீது பிரச்சனைலாம் நம்மளுக்கு வரல, நமக்கு வந்ததெல்லாம் கம்மியான பிரச்சனை தான். ஆனால் தாவீதுக்கு அந்த டைமில் என்ன சொல்கிறான், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மளுக்கு கைவிடுற தேவன் இல்லை. நம்ம அவரை விட்டு நம்ம விலகி போனாலும் அவர் நம்மளே கூட சேர்த்து கொள்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போது எத்தனை கொடுமையாக அவன் சொல்கிறான், கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததே என்னிடத்தில் எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்படிலாம் செஞ்சேன்னா எனக்கு அகேன்ஸ்டாக கொடுமையான சாட்சிகளாம் இவ்வளோ மட்டமாக என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்தி எனக்கு அகேன்ஸ்டாக சொல்லி என்னை பழி சொல்லி நான் இப்படி ரொம்ப மோசமானவங்கிற மாதிரி எப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதது, எனக்கு ஓஹோ அப்படியா என் மேலே இவ்வளோ பழி சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் செய்யாத விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா புலம்பலும் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு நீங்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தம் ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம் ஊழியக்காரர்கள் உடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஒரு ஊழியக்காரோட சுகம்னா உடம்பு சுகம் மட்டும் இல்லை, மனசு சுகம் எல்லாமே. God actually loves to heal you. He is a healer. அவர் ஒரு ஹீலராக இருக்கார். அதாவது உடம்பு சுகம் மாத்திரம் இல்லை, நம்ம மனசளவில் தோஞ்சு போய் நொடிஞ்சு போய் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் நடுவில் அவர் என்ன மாதிரி தேவன்னா, அவர் நமக்கு ஹி வாண்ட்ஸ் டு கீப் அஸ் ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு மனசளவுலையும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாமே, ஃபினான்ஷியல் ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லா ஹெல்த்துமே God wants us to have நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். அப்போ அந்த மாதிரி ஒரு சுகத்தை விரும்புகிற தேவன் அவர். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம இன்றைக்கி பிரச்சனை போராட்டம் நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிலாம் பேசுகிறாங்களே, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், நம்ம வீட்லேயா இருக்கட்டும், நம்ம வெளியில் போகிற இடத்துலையா இருக்கட்டும், நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கட்டும், அம்மா அப்பா பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை நம்மளை போட்டு ஒடுக்கி நம்ம நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்களா இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம களி கூர்ந்து அவரோட ரட்சிப்பில் நம்ம மகிழ்ந்திருக்கும் போது கர்த்தர் நம் சுகத்தை வேணுங்கிறார். நமக்கு சுகம் கொடுக்கணும், நமக்கு மென்டல் ஹெல்த் கொடுக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த் கொடுக்கணும், நமக்கு நாம் நல்லா இருந்தால் தான் அவரோட நாமம் மகிமைப்படும். அப்போது அந்த மாதிரி ஒரு தேவன் கண்டிப்பாக நம்மளை என்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.